அனைவருக்கும் வணக்கம். உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க திடீர்னு உங்களை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வர்ற மனவேதனையும் மனவலியும் சொல்லி மாளாது. அது நண்பர்களா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், காதலர்களா இருக்கலாம், ஏன் சொந்த பந்தங்களா கூட இருக்கலாம். இப்படி திடீர்னு வேண்டாம்னு ஒதுக்குறது ஒரு மனிதரை ரொம்ப பாதிச்சிடும். இந்த மாதிரியான சூழ்நிலையில நாம எப்படி நடந்துக்கணும்? நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சவங்க கிட்ட போய் என்னை ஏத்துக்கோ அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியுமா என்ன? ஒருவேளை அவங்களுக்கு உங்களை ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது அப்படின்னா முதல்ல உங்களை ஒதுக்கி வச்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க கிட்ட போய் ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்? அதுக்கு பதிலா அவங்க முன்னாடி அவங்க துணை இல்லாம வாழ்க்கைய நல்ல முறையில வாழ்ந்து காமிக்கணும். அதுதானே சரியா இருக்கும். அதை வலியுறுத்துற ஒரு அழகான கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இப்போ கதைக்கு போவோம். முன்னொரு காலத்துல ஒரு அழகான கிராமத்துல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச காலத்திலிருந்தே ரொம்ப நெருக்கமான நண்பர்களா இருந்தாங்க. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் எப்பவும் பிரிஞ்சதே இல்லை. அந்த ஊர்ல அவங்கள பாக்குறவங்க எல்லாம் இவங்க நண்பர்கள் இல்ல, சகோதரர்கள் அப்படின்னு பெருமையா பேசிப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க அந்த ரெண்டு நண்பர்களும். ஒருத்தன் பேரு வேலன், இன்னொருத்தன் பேரு முகிலன். அவங்க எப்பவும் கிராமத்து வயல்வெளிகள், ஆத்தங்கரை அப்படின்னு எல்லா இடங்களிலும் ஓடி ஆடி விளையாடி வாழ்க்கைய ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க அடிக்கடி பேசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோமோ இதே மாதிரி வாழ்நாள் முழுவதும் நெருங்கிய நண்பர்களா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால அவங்க ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கவே மாட்டாங்க. இப்படி அந்த நண்பர்கள் ரெண்டு பேரும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்துகிட்டே இருந்தாங்க. காலம் ஓடியது. அவங்க இப்போ வளர்ந்து இளைஞர்களா ஆறிட்டாங்க. அவங்களுக்கு 20 வயசு ஆயிடுச்சு. முகிலன் அந்த நாட்டோட அரண்மனையில ஒரு காவலாளியா வேலைக்கு சேர்ந்துட்டான். வேலன் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா அவங்களோட நட்பு மாறவே இல்லை, இன்னும் வலிமையா இருந்தது. வேலனும் முகிலனும் சின்ன வயசா இருந்தப்பவே அவங்க எடுத்த ஒரு முடிவு என்னன்னா, அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே ரெண்டு பேரும் ஒரு இடத்த வாங்கி பக்கத்துல பக்கத்துல வீடு கட்டிக்கிட்டு எப்போதும் நெருக்கமா வாழணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா வாழணும் அப்படிங்கிறது தான். அதனால அந்த ரெண்டு பேரும் ஊர்ல போய் அதுக்கேத்த மாதிரி ஒரு இடத்த தேடினாங்க. ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சாங்க. வேலனுக்கு இந்த இடம், முகிலனுக்கு இந்த இடம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அடுத்த நாள் அந்த நிலத்தோட சொந்தக்காரர்கிட்ட போய் அதை வேலை பேசி முடிக்கிறதா முடிவு பண்ணிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு சந்தோஷமா போனாங்க. அடுத்த நாள் வேலனும் முகிலனும் அந்த நிலத்தோட சொந்தக்காரர்கிட்ட போயிட்டு இந்த நிலத்தை பத்தி பேசினாங்க. அப்போ முகிலன் வேலன் கிட்டே, ஏய் வேலா, நேத்து உனக்குன்னு முடிவு பண்ண இடத்த நான் எடுத்துக்கிறேன்டா, என்னோட இடத்த நீ எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்டான். அதுக்கு வேலன் சிரிச்சுக்கிட்டே, இதுல என்னடா இருக்கு, ரெண்டு இடமும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கு, இதுல உனக்கு இருந்தா என்ன எனக்கு இருந்தா என்ன, எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விலைக்கு பேசி முடிச்சாங்க. இப்போ ரெண்டு பேரும் வீடு கட்டுறதுக்காக அங்க அஸ்திவாரம் தோண்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி முகிலனோட இடத்துல அஸ்திவாரம் தோண்டும் போது கடப்பாறையில ஏதோ பட்டு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. அது என்ன அப்படின்னு தோண்டி பார்த்தா அதுக்குள்ளார ஒரு தங்க குடம் கிடைச்சது, தங்க புதையல். அதை எடுத்து பார்த்தா அந்த குடத்துக்குள்ள தங்க நாணயங்கள், வைரம் அப்படின்னு நிறைய இருந்தது. அதை பார்த்த முகிலன் ஓடி போய் வேலன் கிட்ட சொன்னான். வேலனுக்கும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. பரவாயில்லடா, நம்ம நல்ல நேரம் இந்த இடத்த வாங்கினோம், இப்ப பாரு புதையல் கிடைச்சிருச்சு, இப்போ நம்ம கிட்ட நிறைய பணம் சேர்ந்துடுச்சு, நாம ரொம்ப வசதி ஆயிட்டோம் அப்படின்னு வேலன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். முகிலனும் ஆமா ஆமா அப்படின்னு சொன்னான். இப்படியே வீடு கட்டுற வேலையும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. முகிலன் அவன் வாழ்நாள் முழுவதும் இந்த மாதிரியான ஒரு செல்வத்தை பார்த்ததே இல்லை. அதை பார்த்து ரொம்ப வியந்து போயிட்டான். அதனால அந்த தங்க காசுகளை எடுத்து நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சான். நிறைய பொருட்களை வாங்க ஆரம்பிச்சான். இப்படி கையில தங்க நாணயங்கள் இருக்கிறதுனால அவன் செலவு பண்றது கட்டுக்கடங்காம போய்கிட்டே இருந்தது. இதை பார்த்த வேலன் அவங்கிட்ட போயிட்டு ஒரு நாள், ஏ முகிலா, என்ன வேலைடா பண்ணிக்கிட்டு இருக்கிற, நமக்கு நல்ல நேரம் தங்க புதையல் கிடைச்சது, அதுல நாணயங்கள் நிறைய இருக்கு, நாம அதை பயன்படுத்தி அழகான வீடு கட்டி நல்ல மாதிரி வாழ்க்கையை அமைச்சு வாழணும் இல்லையா, அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி வீணான செலவுகளை பண்ற, இதெல்லாம் தேவையில்லாத செலவு இல்லையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்டிப்பா கேட்டான்.
இதை கேட்ட உடனே முகிலனுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது. என்கிட்ட தங்க நாணயங்கள் இருக்கு, நான் செலவு பண்ணுறேன், இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு கொஞ்சம் எரிச்சலானவன், சரி இருக்கட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்தது. முகிலனுக்கு இப்போ நிறைய புது புது நண்பர்கள் கிடைக்க ஆரம்பிச்சாங்க. முகிலன் நிறைய ஊர் சுத்த ஆரம்பிச்சான். நிறைய கெட்ட சகவாசங்கள், இப்போ தேவையில்லாத கெட்ட பழக்கங்களை கத்துக்க ஆரம்பிச்சான். தங்க நாணயங்களை தனியா செலவழிச்சுக்கிட்டு இருந்தான். சில நாட்கள்ல காவலாளி வேலைக்கு கூட போகாம இப்படியே ஊர் சுத்திக்கிட்டு இருந்தான். வீடு கட்டுற வேலையிலையும் கவனம் செலுத்துறதே இல்லை. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த வேலனுக்கு கொஞ்சம் கோபமாயிடுச்சு. மறுபடியும் போய் ஒரு நாள் அவங்கிட்ட அதட்டி பேசினான். ஏய் முகிலா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு உனக்கு புரியுதா? நாம சின்ன வயசுல என்ன பேசணும்? இந்த வாழ்க்கைய ஒரு நல்ல முறையில் வாழணும், ஒரு அழகான அமைதியான முறையில் வாழணும், நல்ல குணங்களோட வாழணும் அப்படின்னு தானே முடிவெடுத்திருந்தோம். இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? கையில் 4 காசு வந்த உடனே உன்னோட குணம் சுத்தமாக மாறி போச்சு, இது நல்லதே இல்லை அப்படின்னு மறுபடியும் கண்டிச்சான். இதை கேட்ட முகிலனுக்கு இப்போ கோபம் வந்துடுச்சு. டேய், உனக்கு என்னடா பிரச்சனை? என்கிட்ட காசு இருக்கு, நான் செலவு பண்ணுறேன். இது உன்னோட பணமா? என்னோட பணம். என்னோட பணத்தை நான் எப்படி வேணாலும் செலவு பண்ணுவேன். அதை கேட்க நீ யாருடா? இனிமேல் இந்த மாதிரி அறிவுரை சொல்றேன்ற பேர்ல இங்க வராத, போயிடு அப்படின்னு சொன்னான். வேலனுக்கு இது ஒண்ணுமே புரியல. நம்ம முகிலனா அப்படி பேசுறது? சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே வளர்ந்தமே, நல்ல குணங்களை கொண்டவனாச்சு அவன், ஏன் இப்படி மாறி போனான்? சரி, அவன் சேர்ற புதிய நண்பர்கள் அப்படி, அவன் சகவாசம் அப்படி, இந்த மாதிரியான குணங்கள்லாம் அவங்ககிட்ட இருந்ததே இல்லை. கூட சேர்றவங்க அவனை கெடுத்து வச்சிருக்காங்க. அவன் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தான். நாட்கள் ஓடிக்கிட்டு இருந்தது. வேலன் கண்ணும் கருத்துமா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதே நேரத்துல முகிலன் சொல்லவே வேணாம், ஊதாரித்தனமா செலவு பண்ணிக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருந்தான். வேலைக்கும் ஒழுங்கா போறதில்ல. அந்த வருஷம் சரியான மழை பெய்யல அப்படிங்கிறதுனால வேலனோட விவசாயம் கொஞ்சம் தடைபட்டு போச்சு. சரியான மகசூல் இல்லை, கையில காசு இல்லை. அதனால அவன் தன் நண்பன் முகிலன் கிட்ட போய் கொஞ்சம் கடன் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு நாள் முகிலன் கிட்ட போனான். முகிலன் கிட்ட போய், ஏய் முகிலா, என்னோட வீடு கட்டுற வேலை சுத்தமாக நின்று போயிடுச்சு, கையில் காசு இல்லை, நீ கொஞ்சம் பண உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே முகிலன் சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா இப்போ உதவின்னு நிற்கிற? அன்னைக்கு என்னவோ பெருசாக பேசின, கையில் காசு இருந்தால் செலவு பண்ணக்கூடாது அது இதுன்னு பேசின. இப்போ என்கிட்ட கையில் காசு இருக்கிறதுனால தானே கடன் கேட்குற, உனக்கெல்லாம் கடன் கொடுக்க முடியாது, போடா அப்படின்னு சொல்லி விரட்டி அடைச்சிட்டான். வேலனுக்கு இது ரொம்ப மனசங்கடமாயிடுச்சு. ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டான். இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. வேலனுக்கு கஷ்டமான சூழ்நிலை இன்னும் கூடிக்கிட்டே இருந்தது. ஆனா முகிலனோ தன் நிலைய சுத்தமா மாத்திக்கல. இப்போ முகிலன் வேலனை சுத்தமா கண்டுக்கிறதே இல்லை. வேலனே வலிந்து போய் பேசினாலும் முகிலன் முகம் கொடுத்து பேசுறதில்ல. அவனை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் அப்படித்தான் வேலன் முகிலன் கிட்ட பேச போகும்போது முகிலன் கராரா சொல்லிட்டான், இனிமேல் நீ என் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வராத, உன்னை எனக்கு பிடிக்கல, இனிமேல் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு முகத்தில் அடிச்ச மாதிரி பேசி அனுப்பிட்டான். இதை கேட்ட வேலனுக்கு மனசு உடைஞ்சிருச்சு. சரி, அவன் வேண்டான்னு ஒதுக்கிட்டான், இனி நாம அவங்கிட்ட போய் என்னத்தை பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்துட்டான். ஆனா அவன் தன்னோட காரியத்துல கண்ணும் கருத்துமா இருந்தான். மழை பெய்ய ஆரம்பிச்சது. அவனால இப்போ விவசாயம் நல்லா பண்ண முடிஞ்சது. வேலனுக்கு விவசாயத்து மேல இருந்த ஆர்வத்தினால அவனோட விவசாயத்தை ரொம்ப அழகா பண்ணான். இருக்கிற கொஞ்சம் இடத்துல கண்ணும் கருத்துமா பயிரிட்டு நிறைய காய்கறிகள், பழமரங்கள், தென்னை மரம், நெல், கரும்பு அப்படின்னு போட்டு விவசாயத்தை ரொம்ப வளமா நடத்தினான். அக்கம் பக்கத்துல இருந்து பார்க்குறவங்க எல்லாம் வேலன் எப்படி இவ்வளோ நேர்த்தியா விவசாயம் பண்றான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பல பேர் காய்கறிகளை வாங்கிட்டு போவாங்க. அப்படி பழம் வாங்கி சாப்பிட்றவங்கெல்லாம் ரொம்ப வியந்து பாராட்டுவாங்க. உன் தோட்டத்தில் பழுத்து இருக்கிற மாம்பழம் எல்லாம் அவ்வளோ இனிப்பா இருக்கு, நீ எப்படி தான் இப்படி விவசாயம் பண்றியோ அப்படின்னு வேலனை ரொம்ப பாராட்டினாங்க. வேலனுக்கு இப்போ கொஞ்சம் நல்ல அறுவடை வர ஆரம்பிச்சிடுது. கையில கொஞ்சம் காசும் சேர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தன்னோட வீட்டு வேலையை மறுபடியும் தொடர ஆரம்பிச்சான். வீடு கொஞ்சம் கொஞ்சமா மேலே எழும்ப ஆரம்பிச்சுது. அதே நேரத்துல முகிலன் வீடு கட்டுறதையும் சுத்தமா விட்டுட்டான். ஊதாரித்தனமா சுத்துறதோட இல்லாம குடிப்பழக்கத்தையும் கத்துக்கிட்டான். அவனோட வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமையில போய்கிட்டு இருந்தது. அவனை தடுத்து நிறுத்த இருந்த ஒரே ஆளு வேலன். அவனையும் முகிலன் ஒதுக்கிட்டான். அதனால
முகிலன் ஒரு கட்டுக்கடங்காத காளையாக தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்படி நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்தது. வேலனோட வாழ்க்கை தரம் கொஞ்சம் உயர்ந்துக்கிட்டே இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஒரு நாள் அந்த நாட்டோட மன்னர் தான் குடும்பத்தோட தேர்ல போய்கிட்டு இருந்தாரு. அப்போ வேலனோட நிலம் ரொம்ப பச்சை பசேல்னு, நிறைய காய்கறிகள், நிறைய பழங்கள், நெல், கரும்புன்னு பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளுமையா இருக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. பக்கத்துல இருந்த வீரர்கள் கிட்ட, அது யாரோட நிலம்? இந்த மொத்த பகுதியிலையுமே அந்த நிலம் ரொம்ப பசுமையா இருக்கே, நல்ல விளைச்சலா இருக்கும் போல இருக்கே, அது யாரோடது அப்படின்னு கேட்ட உடனே வீரர்கள் போய் வேலனை அங்கிருந்து கூப்பிட்டுட்டு வந்தாங்க. வேலன் மன்னரை வணங்கினான். மன்னர் வேலன் கிட்ட, உன் நிலம் இவ்வளோ அழகா இருக்கே, பச்சை பசுமையா இருக்கே, பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கே, எல்லா விதமான பயிர்களையும் விவசாயம் பண்ற போல இருக்கு, நல்ல மகசூல் தரும் போல இருக்கு, இதெல்லாம் எப்படி செய்யற? மற்றவங்களால செய்ய முடியல, உன்னால எப்படி செய்ய முடியுது அப்படின்னு கேட்ட உடனே வேலன் தான் விவசாயம் செய்கிற முறையும், அதை எப்படி கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற முறையும் விளக்கி சொன்னான். அதை கேட்ட மன்னருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வேலன் போய் மன்னருக்கு ஒரு கூடை மாம்பழங்களை பறித்து வந்து கொடுத்தான். அதை சாப்பிட்ட மன்னருக்கும், மகாராணிக்கும், இளவரசிக்கும், மற்றவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிடுச்சு. ரொம்ப சுவையாக இருந்தது. அதுக்கப்புறம் மன்னர் வேலனை வாழ்த்துட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து ஒரு நாள் மன்னர் ராணி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ அவருக்கு அந்த மாம்பழத்தை பற்றிய நினைவு வந்தது. ராணி கிட்ட கேட்டார், அந்த மாம்பழம் அவ்வளோ சுவையாக இருந்தது, அதை இன்னொரு முறை சாப்பிட்லான்னு கூட தோணுது அப்படின்னு சொன்ன உடனே ராணியும், ஆமாம் அரசே, எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மன்னர் காவலாளிகளை அழைச்சி ஒரு தேர் எடுத்துக்கிட்டு போய் வேலனை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு கட்டளை போட்டார். 2 காவலாளிகள் வேலனோட வீட்டை தேடி வந்திருந்தாங்க. அதுக்குள்ளார இந்த இடைப்பட்ட நாட்களில் வேலன் வீடு கட்டுற வேலையை முழுசாக முடிச்சிருந்தான். ஒரு அழகான வீடு கட்டியிருந்தான். இப்போது வேலன் வீட்டுக்கு முன்னாடி தேரில் வந்த 2 காவலாளிகள் வேலனை போய் அழைச்சாங்க. வெளியில் வந்து பார்த்த வேலனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, நம்ம வீட்டுக்கு முன்னாடி அரண்மனையில் இருக்க வேண்டிய தேர் இருக்கே அப்படின்னு பார்த்தவனுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்னன்னா, அங்கே வந்திருந்த 2 காவலாளிகளில் ஒருத்தன் முகிலன். இப்போது முகிலன் பார்க்கறதுக்கு ரொம்ப சோர்வாக இருந்தான். உடல் நலிஞ்சு போயிருந்தான். முகம் களை இழந்து போயிருந்தது. ஆனால் வேலன் முகிலன் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. அதுக்கப்புறம் இன்னொரு காவலாளி தான் வந்த விஷயத்த சொல்லி வேலனை அந்த தேரில் உட்கார வச்சு அழைச்சிக்கிட்டு அரண்மனைக்கு போனான். அரண்மனை போய் சேர்ற வரைக்கும் முகிலனோ வேலனோ ஒருத்தர்கிட்ட எதுவும் பேசிக்கல. வேலன் முகிலனை பார்க்க கூட விரும்பல. அரசவைக்கு வந்த வேலன் மன்னரை வணங்கினான். மன்னர் வேலனை பார்த்து, என்ன வேலா, உன் விவசாயம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டார். அதற்கு வேலன் கொஞ்சம் பணிவோட, அரசே, விவசாயம் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு, இந்த வருஷம் நல்ல விளைச்சல், நல்ல வருமானம் அப்படின்னு சொல்லி சிரிச்சான். அதுக்கு மன்னர் வேலன் கிட்ட, வேலா, உங்ககிட்ட விவசாயம் பண்ணுற திறமை ரொம்ப அதிகமாக இருக்கு, உனக்கு விவசாயத்தோட நுணுக்கங்கள் ரொம்ப நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கு, இதே மாதிரி ஏன் நம்ம இந்த ஊரில் இருக்கிற, இந்த நாட்டில் இருக்கிற மற்ற விவசாயிங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க எல்லாரையும் ஒன்ன மாதிரியே ஒரு நல்ல மகசூல் தர விவசாயத்தை பண்ண வைக்கக்கூடாது, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டார். அதுக்கு வேலன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, சொல்லுங்க மகாராஜா, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, வேலா, உன்னை இந்த நாட்டோட விவசாய அமைச்சராக மாற்ற போகிறேன். அதுக்கப்புறம் நீ உன் தலைமையில் ஒரு குழு போட்டு நாட்டில் இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் போய் உன்னோட விவசாய நுணுக்கங்களை சொல்லிக் கொடு. அதனால் நம்ம நாடே நல்ல வளம் கொழிக்க நாடாக மாறும், மக்கள் எல்லாம் நல்ல பலன் அடைவாங்க, நமக்கும் நிறைய தானியங்கள் சேரும், நீ இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டார் மன்னர். அதுக்கு வேலன் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்காத குறைதான், அரசே, இது என்ன என்கிட்ட கேள்வி, என் வாழ்க்கையில் இதோட ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணம் வேற என்ன இருக்க முடியும், இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கறத விட என்னோட வாழ்க்கையோட அர்த்தம் என்னவா இருக்கும், அதனால் நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு நன்றி சொன்னான் வேலன். அதுக்கப்புறம் மன்னர், வேலா, நாளையிலிருந்து நீ இங்கே அரண்மனையிலேயே உனக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு அறையில் தங்கிக்கலாம், இனிமேல் உன் வாழ்க்கை முழுவதும் இந்த அரண்மனை தான் அப்படின்னு சொல்லி வேலனை வாழ்த்தி வழி அனுப்பி வச்சார். இதையெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த முகிலனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. தான் கண் முன்னாடியே தன் உயிர் நண்பன்
இப்படி ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்கான். ஆனால் தன்னை ஒரு பார்வை கூட ஏறெடுத்து பார்க்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். அதே நேரம் வேலன் அங்கே முகிலன் இருக்கிறதாவே நினைக்கல. அவனுக்கு முகிலன் கிட்ட போய் பேசணும் அப்படின்னு கூட தோணலை. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, முகிலன் வேலனை அவ்வளவு அவமானப்படுத்தி நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சது தான் காரணம். நான் போய் ஏன் மறுபடியும் பேசணும், நான் போய் ஏன் கெஞ்சணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட தான் வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தான் வேலன், அந்த நாட்டின் விவசாய அமைச்சர். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு நம்ம வேண்டாம்னு ஒதுக்கி புறந்தள்ளினவங்க கிட்ட நாம் போய் கெஞ்சிக்கிட்டு இல்லாமல் அவங்க முன்னாடி நம்ம வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்ந்து காமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மையை உணர்த்தியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி ஒரு தெளிவை கொடுத்துருந்தா, ஒரு புரிதலை கொடுத்துருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியடைய என் மனமார்ந்த வாழ்த்துகள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.